ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான எக்ஸல் 3 மினிட் ப்ரோட்டு வீடியோ சீரிஸில் ஃப்ரீஸ் பெயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகேவா, எக்ஸலில் நீங்கள் டெய்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸலில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை 2x ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இது எதுக்காண்டி முக்கியம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸல் ரிலேட்டடான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரீஸ் பெயின் ஆப்ஷன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வியூ டேப் இருக்கு இல்லையா எக்ஸலில். ஸோ அந்த வியூ டேப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோ அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் நீங்கள் ஃப்ரீஸ் பெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீஸ் அ போர்ஷன் ஆஃப் த ஷீட் டு கீப் இட் விசிபிள் while you scroll through the rest of the sheet. ஓகேவா, அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. ஓகேவா, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து வெர்டிக்கலாகவும் இருக்கட்டும் ஹரிசாண்டலாகவும் இருக்கட்டும், இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கோர் இருக்கு. கரெக்டா, இப்போ நீங்க எங்க இடத்துல கர்சர் வச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு இந்த ஸ்கோர் வந்து எத்தனாவது மேட்சோட ஸ்கோர்னு எனக்கு தேவை, யாரோட ஸ்கோர்னு தேவை. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் அப்படியே மேலே போனோம். ஓகே, இது ஸ்கோர் 14. இப்போ நான் அப்படியே மேலே போய் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த காலமோட ட்ராக் வந்து எனக்கு இல்லாமல் போயிடும். இப்போ இந்த ஸ்கோர் வந்து யாரோடது அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஹெட்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டேட்டாக்குள்ள ஹெட்டர். ஓகேவா, ஸோ அந்த ஹெட்டர் வந்து உங்களுக்கு இப்போ நான் மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் கூட எனக்கு வந்து இந்த நேம், சீரியல் நம்பர், பிளேஸ் இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸாக இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு நேம் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது யாரோட ஸ்கோர், இது வந்து கௌசல்யாவோட ஸ்கோரா இல்லை வேற கரிஷ்மாவோட ஸ்கோரா தாரிணியோட ஸ்கோரா அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக தெரியணும். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகேவா, ஸோ பேசிக்காக இந்த ஃப்ரீஸ் பெயினில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீஸ் பெயின்ஸ், ஃப்ரீஸ் டாப் ரோ, ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம். இதை நீங்கள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நான் இந்த ரோவை டெலீட் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சீரியல் நம்பர், நேம், பிளேஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 40 வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரீஸ் பெயினில் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஃப்ரீஸ் டாப் ரோன்னு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் இந்த ஷீட்டில் எங்கேனாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீஸ் டாப் ரோன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டாப் ரோன்னா என்னது, இதுதான் டாப் ரோ, இதுதான் என்னது காலம். ஓகேவா, ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு டாப் ரோ என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. தெரியுதா, நீங்கள் இவ்வளோதான் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்கோரை பார்க்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் மேலே போய் பார்க்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கேவே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரோ வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து மேட்ச் 6ஓட ஸ்கோர், இது வந்து மேட்ச் 7ஓட ஸ்கோர். ஓகேவா, இது மேட்ச் 9ஓட ஸ்கோர். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும் போது ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பெயினில் ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டாப் ரோ இருக்கு இல்லையா, ஸோ டாப் ரோவில் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹெட்டர் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அது வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பரை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோவில் நீங்கள் நம்பர் பார்த்தோம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரீஸ் பெயின் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீரியல் நம்பர் 4க்கு மேட்ச் நம்பர் ஸ்கோரில் எத்தனை அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டா ஓகே, பட் எனக்கு இப்படி வேண்டாம். இவங்களோட நேம் வாய்ஸாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்கோர் வேணும். ஓகேவா, ஸோ இதுதான் மேட்டர். இப்போ நான் ஃப்ரீஸ் பெயினில் கொடுத்துட்டு அன்ஃப்ரீஸ் பெயின் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்போ நான் சீரியல் நம்பரை டெலீட் பண்ணிட்டு நேமை ஃபர்ஸ்ட் காலமில் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி உள்ள விட்டுருங்க. உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பில இருந்து மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ டேட்டா இருக்கும். நம்ம இது ஹைட் பண்ணல, இது நம்ம டெலீட் பண்ணல, ஜஸ்ட் இங்கே உங்களோட ஸ்க்ரோல் மட்டும் பண்ணி விட்டுருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் பெயின்ல இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருக்கும்? என்னோட நேம் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்போ என்னோட நேம் வாய்ஸா வந்துருச்சா? சீரியல் நம்பர் நான் டெலீட் பண்ணல, ஹைட் பண்ணல. அகைன் சொல்றேன். சீரியல் நம்பர நான் டெலீட் பண்ணல, ஹைட் பண்ணல. ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் வெளில விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்ப நேம் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நேம் வாய்ஸா ஓகே இவங்க எத்தன ஸ்கோர் எடுத்திருக்காங்க, இவங்க எந்த மேட்ச்ல எத்தன ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்டின்னு ஈஸியா பண்ணிக்கலாம் அப்டின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரீஸ் பெயின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃப்ரீஸ் பெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது கீப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் விசிபிள். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டாப் ரோ மட்டும் பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பார்த்தோமா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ மௌனிகா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து மேட்ச் 9ல எத்தனை ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி கீழேயும் மௌனிகா அப்படின்ற ஒரு நேமே ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதுலயே நான் வந்து செக் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதே நான் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டாப் ரோவும் ஃப்ரீஸ் ஆயிருக்கணும், காலமும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதில் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி காலம் இந்த 3 காலமும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? காலம்ல இந்த 3 காலம், ரோல இந்த ஃபர்ஸ்ட் ரோ இதுவும் ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எதுலேருந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாது? இந்த 89 ஒரு செல்ல கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோ வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி இந்த 3 காலமும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 காலமும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கணும். எனக்கு இதுல இருந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பெயின்ல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஃப்ரீஸ் பெயின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த 3 காலமும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு ரோ ஃப்ரீஸ் ஆயிருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த 3 காலம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி டேட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய் பாய், டேக் கேர்.